சரி, இந்த டீச்சிங் சைடே கிடையாது. நான் வேற ஃபீல்டு, இன்டீரியர் டிசைனிங் ஃபீல்டு. இப்பதான் யூஜி முடிச்சிருக்கேன். ஸோ மாண்டிசரினா நான் என்ன நினைச்சிட்டேன்னா, இந்த சில்ட்ரன்ஸ் வருவாங்க, விளையாடுவாங்க, கத்துப்பாங்க. பட் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாண்டிசரியில இவ்ளோ விஷயம் இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் மாண்டிசரி இல்லை, டிகிரி ஹோல்டர் தான். எனக்கு இந்த பிளேஸ் வேல்யூலாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் ரொம்ப அவங்களுக்கு டீச் பண்ணி அவங்க புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன் டியூஷன் கிட்ஸுக்கு. இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு இந்த 20 மினிட்ஸ் கூட தேவையில்லை. 10 மினிட்ஸில் கூட அவங்க ஈஸியாக புரிய வச்சிடலாம் அப்படின்ட்டு ரொம்பவே இதாக இருக்குது. கண்டிப்பா இன்னைக்கே சொல்லி கொடுப்பேன். அப்புறம் பாத்தீங்கன்னா மாண்டிசரியில் அவ்வளோ ஒரு பெருசா ஐடியாலாம் ஒன்றும் இல்லை. நம்ம பிளே குரூப் ப்ரீகேஜி தானே ஹேண்டில் பண்றோம். ஸோ இந்த மாதிரி இப்படி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த நாலேஜில் தான் இருந்தேன். இப்போ இந்த 3 ஹவர்ஸ்ல எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. கண்டிப்பா கத்துக்கணும், நிறைய விஷயம் எல்லாம் பண்ணணும், நம்மளுக்கு தெரிஞ்சதை கிட்ஸுக்கும் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு எய்ம் வந்திருக்கு. நிறைய விஷயம் கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல். நான் டீச்சர் ட்ரைனிங் 1 இயர் கோர்ஸ் பண்ணேன். பட் அதில் கற்றுக்கிட்டதை விட இப்போ நான் கற்றுக்கிட்டது நிறையா விஷயம் பழகின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இன்னும் இதில் வேற என்ன கோர்ஸ் இருக்குது, மறுபடியும் ஏதாவது கிளாஸஸ் உங்ககிட்ட கேட்டு அட்டன் பண்ண முடியுமா, தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமாக இருக்குது. இதை வந்து எங்கள் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ரொம்ப ஈகராக இருக்குது.